ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த vlog என்னென்னா என் கசின் சிஸ்டரை நாங்கள் ஊருக்கு சென்ட் ஆஃப் பண்ணுறது தான். திருச்சி கிளம்பிட்டாங்க. அவங்கள நாங்கள் எங்கெல்லாம் கூப்பிட்டு போனோம், என்ன பண்ணோம் அப்படிங்கிறது தான் இந்த vlog. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் எங்கே போகிறோன்னா என்னோடய கசின் சிஸ்டர் ஊருக்கு வந்து 1 வீக் ஆகிடுச்சு. இன்றைக்கி வந்து அவங்க திருச்சி கிளம்பிட்டாங்க. அதனால் வந்துட்டு அவங்கள பஸார் கூப்பிட்டு போயிட்டு அவங்களுக்கு தேவையான திங்ஸ் வாங்கிட்டு அவங்கள அப்படியே ஈவினிங்காக ட்ரெயின் ஏற்றி விட்றது தான் பிளானு. இப்போ நாங்கள் எங்கே போயிட்டோன்னா ஆவடிக்கு தான் போகிறோம். ஆவடி பஸார் தான் சுற்றி பார்க்க போகிறோம். வண்டியில் கிளம்பியாச்சு. பார்த்திங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் போயாச்சு. ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு அங்கே ஒரு செல்ஃபி ஒன்று எடுத்துக்கிட்டாங்க. அங்கே செல்ஃபி எடுத்தாச்சு. கோச்சிக்கும் போது ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆகும். ஏன்னா நீ எப்போ பார்த்தாலும் கோச்சிக்குவியா, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அது. ஆனால் வினித் அப்படி கோச்சிக்க மாட்டாங்க. பாப்பா பார்த்தீங்கன்னா பாம்புன்னு சொல்லி அவங்க அப்பாவை சீட் பண்ணுறாங்க. சீட் பண்ணிவிட்டு அப்படியே மெதுவாக நடந்து போகிறோம். அந்த போர்டுக்கு நேராக நாங்கள் செல்ஃபி எடுத்தே ஆகும்னு சொல்லிட்டு என்னோட கசின் சிஸ்டர் பாருங்கள் செல்ஃபி எடுத்துக்கிட்டாங்க. எங்கள் மாமா பாருங்கள், நான் வீடியோ எடுக்கிறேன்னு தெரிஞ்சுட்டு தான் ஒரு ஸ்டைலாக நின்றுருக்காரு. அதை அந்த இடத்துல சிரிச்சாச்சு. வீடியோ அதுதான் ஒரு ஸ்டைலாக நிற்கிறப்பே தெரியல. பார்த்திங்கன்னா ட்ரெயின் வேறு ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஏன்னா அன்றைக்கி ரம்ஜான்றதுனால ட்ரெயின் ரொம்ப நேரமாக வரல. பார்த்திங்கன்னா பசங்க படுத்தி எடுத்துட்டாங்க. வீட்டிலேருந்து கிளம்பி வரப்போ தண்ணி எடுத்துகிட்டு வர விட்டுட்டோம். பார்த்திங்கன்னா பசங்க கொஞ்சம் வெயில் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்ததுனால தண்ணின்னு கேட்டு ரொம்ப தொல்லை பண்ணிட்டாங்க. கொஞ்ச நேரத்தில் ரிதன்யாவுக்கு போர் அடிச்சு நான் வந்துட்டு எனக்கு வீடியோ எடு, நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப நேரமாக பேசிகிட்டு இருந்தாங்க. இவர் வந்து எனக்கு செல்லு கொடுன்னு சொல்லிட்டு சின்னவர் பார்த்திங்கன்னா செல்லை நோண்டிகிட்டு இருக்காரு. பார்த்திங்கன்னா 2 பேரும் ஒரே இடம் ஒன்று தூக்குன்னு போட்டு அவரை போட்டு படுத்தி எடுத்துடுச்சுங்க. சின்னவருக்கு என்னென்னா அவங்க அப்பானா ரொம்ப பிடிக்கும். அவங்க அப்பா எப்போ பாரு குஞ்சிக்கிட்டே இருப்பான் பாருங்கள். அவங்க அப்பா பாருங்களேன் குஞ்சிட்டே இருப்பான். என்னவோ தெரியல, அவங்க அப்பானா அவனுக்கு அவ்வளோ பிடிக்கும். அவங்க அப்பா வந்துட்டு கொஞ்சம் நேரம் கூட இருக்க மாட்டான். அவங்க அப்பா இருந்தால் உலகத்தையும் மறந்துடுவார் இவர். அந்த கேப்பில் பாருங்கள் எங்கள் அத்தை பொண்ணு வந்துட்டு சின்னதாக ஒரு டச்சப் பொண்ணு பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு தெரியாமலே நான் வீடியோ எடுத்துட்டேன். ஃபைனலாக பார்த்திங்கன்னா ட்ரெயின் வந்துருச்சு. நாங்கள் குடுகுடுன்னு ஓடி போய் ட்ரெயின் ஏறிட்டோம். ட்ரெயின் பார்த்திங்கன்னா சரியான கூட்டம், எங்களால் ஏறவே முடியல. நாங்கள் லேடிஸ் கம்பார்ட்மெண்ட்டில் தான் ஏறியிருக்கோம். பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே என்ட்ரன்ஸ் முன்னாடியே நின்றுட்டோம். பார்த்திங்கன்னா ஃபைனலாக ஆவடி வந்து இறங்கியாச்சு. ஆவடி இறங்கிட்டு பசங்க தண்ணி கேட்டாங்கல்ல, அதனால் ஃபஸ்ட்டு அவங்க அப்பா அம்மா முதல்ல போய் தண்ணி வாங்க கிளம்பிட்டாரு. தண்ணி வாங்கிட்டு பார்த்திங்கன்னா அவங்க பொண்ணை காணும். அதனால் எல்லோரும் தண்ணி குடிச்சிட்டு பார்த்திங்கன்னா முன்னாடி நகர்ந்து போயிட்டோம். கிராஸ் பண்ணுற இடத்துல பார்த்திங்கன்னா ட்ரெயினை நிப்பாட்டி வச்சுட்டாங்க. எப்படி போகிறதுன்னு தெரியாமல் முடிச்சிட்ருக்கப்போ ட்ரெயினுக்குள்ளே தான் எல்லாம் பூந்து போயிட்டு இருந்தாங்க. நாங்களுமே அப்படியே ஒருத்தராக பூந்து அந்த பக்கம் பஸார் சைடு போயாச்சு. என்ட்ரன்ஸில் போனோடனே எனக்கு அங்கே ஒரு செல்ஃபி எடுங்கன்னு சொல்லிட்டு 2 பேரும் செல்ஃபி எடுத்துக்கிட்டாங்க. பாருங்கள், இன்னும் கொஞ்ச நேரத்தில் என் பையன் ஓடி வந்து அவங்க அத்தையை வந்துட்டு கிண்டல் பண்ணுவார். என்னென்னா எல்லோரும் பாருங்கள், இவங்க தான் அந்த மார்க்கெட்டோட ஓனர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூப்பிட்டு ஒரு இன்ட்ரோ கொடுப்பாரு. அப்படியே பார்த்திங்கன்னா பஸார் அப்படியே சுற்றி பார்த்துக்கிட்டே அப்படியே எல்லோரும் நகர்ந்து உள்ளே போகிறோம். பஸாருக்குள்ளே போகிறோம். பாருங்கள் அப்படியே கடையெல்லாம் கவர் பண்ணிட்டு வரோம். பாருங்கள் நிறைய கடைகள் இருக்குங்க இங்கே. ஆனால் என்ன ரேட்டு கொஞ்சம் மினிமமாக இருக்கும். மினிமம்னா ரொம்ப கம்மியாக இருக்கும்னு சொல்ல முடியாது, ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும்னு சொல்ல முடியாது. நிறைய கடைகள் இருக்கும். நம்ம அவங்கக்கிட்ட கொஞ்சம் பேசி குறைச்சி வாங்கணுன்னா வாங்கிக்கலாம். அதில் நிறைய எவ்வளோ ட்ரெஸ்ஸஸ்
ட்ரெஸ் கடை இருக்கும் பாருங்களேன். எமர்ஜென்சிக்கு எடுக்கணுன்னா இங்கே போய் எடுத்துக்கலாம். நிறைய செப்பல் கடை, ட்ரெஸ்ஸு கடை, பழக்கடை, பூக்கடை. இந்த மார்க்கெட்டுக்கு ஆப்போசிட் அப்படியே போனீங்கன்னா காய்கறி மார்க்கெட் இருக்குது. கொஞ்சம் தூரம் உள்ளே போனீங்கன்னா மார்க்கெட்டிங்க. ஃபைனலாக நாங்கள் வந்துட்டு அவங்க ஒரு கடைக்கு வந்துட்டு அவங்க ஸ்கெட்டு பார்க்குறாங்க. எங்கள் அத்தை பொண்ணு அவங்களுக்கு ஸ்கெட்டு பாப்பாவுக்கு லாஸ்ட் டைம் இங்கேருந்து தான் 2-3 ஸ்கெட்டை எடுத்துகிட்டு போயிருந்தேன். அந்த ஸ்கெட்டை பார்த்துட்டு எனக்கு ஒன்று எடுத்து கொடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு கடையில் உள்ளே போய் பார்த்துட்ருக்காங்க. ஆனால் என்ன அவங்க சைஸ் இருந்துச்சு, ஆனால் கலர் இல்லை. பார்த்திங்கன்னா பலாசம்லாம் இங்கே 200 தான். நல்லாயிருக்கும், நல்லா கொஞ்சம் குவாலிட்டியாக தான் இருக்கும். லாஸ்ட் டைம் பாப்பாவுக்கு இங்கே தான் எடுத்துகிட்டு போனேன். கலர் வைஸ், கிளாத் வைஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதனால தான் எங்கள் அத்தை பொண்ணு இந்த கடையை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பார்த்துட்டு அப்படியே நாங்கள் ஒவ்வொரு கடையாக உள்ள புந்து போய் பார்க்குறோம். ஆனால் அத்தை பொண்ணுக்கு செட் ஆகலை. இங்கே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பிடிக்கலன்ட்டாங்க. பார்த்திங்கன்னா அங்கே அவங்களுக்கு செட் ஆகலை. அதனால் நாங்கள் வந்துட்டு வாங்க இந்த பக்கம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே ஸ்ட்ரீட்குள்ளே போயிட்டோம். ஸ்ட்ரீட்குள்ளே பார்த்திங்கன்னா நிறைய கடைகள்லாம் இருந்துச்சு. அப்படியே ஒரு கடையாக மலையல் பாசி இதெல்லாமே வாங்கலாம். என்னென்னா எங்கள் அத்தை பொண்ணுக்கு ஒரு பேக் ஒன்று வாங்கணும். அதுக்காக தான் மெயினாக அந்த பஜாருக்குள்ளேயே வந்தது. அவங்க வந்ததுலேருந்து நாங்கள் எங்கேயுமே கூட்டிகிட்டு போகிறப்ப எனக்கு கொஞ்சம் பேகு, கொஞ்சம் மேக்கப் திங்ஸ் மட்டும் வாங்கணும்னு சொன்னாங்க. அதுக்காக தான் இதுக்குள்ளே வந்திருக்கோம். பாருங்கள் நிறைய கடை இருக்கும் பாருங்கள். இந்த லென்த்து ஃபுல்லுமே ட்ரெஸ்ஸு கடை, வளையல் பாசி கடை இது தான் இருக்கும். நிறைய கடைகள் இருக்கும், பார்க்கவே நல்லாயிருக்கும். கிட்ட கொஞ்சம் தோடுலாம் வாங்கி கொடுங்கன்னு சொன்னேன். அவர் பெருசாலாம் ஒன்றும் இதெல்லாம் ஒன்று வேண்டாம், நம்ம வந்து கோல்டில் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நக்கல் பண்ணிட்டு இருந்தார். பார்த்திங்கன்னா அவருக்கு அவங்க பொண்ணுக்கு என்ன எடுக்கலாம்